ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 134. இதில் நரகத்தையும் சொர்க்கம் ஆக்கும் கிருஷ்ணருடைய திருநாமம் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முற்களன் என்ற பெயர் கொண்ட மன்னன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வரலாறு விஷ்ணு தர்மத்தில் விரிவாக விளக்கப்பட்டு உள்ளன. மிக மிக கொடிய பாவங்களை செய்யும் மகா பாதகனாக அவன் வாழ்ந்து வந்தான். இருந்தபோதிலும் ஒருமுறை அவன் தேனு என்ற பெயர் கொண்ட கரிய நிறமுடைய பசு ஒன்றை தானம் செய்யும் போது, கரிய நிறமுடைய இந்த பசுவை தானம் அளிக்கிறேன் என்ற பொருளில் கிருஷ்ணா அர்ப்பணம் என கூறினான். கிருஷ்ணா என்ற வார்த்தை கருப்பு எனவும் பொருள்படும். காலப்போக்கில் அவன் மரணம் அடைந்தபோது யம தூதர்கள் அவன் உயிரை பறித்து தண்டிப்பதற்காக அவனை யமராஜனிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் என்ன வினோதம்! யமனோ அவனை எதிர்கொண்டு அழைத்து மரியாதை செய்யல் ஆனான். காரணம் புரியாது குழம்பி நின்ற முற்களன் யமனிடம் கேட்டார். நரகத்தில் உழல வேண்டிய எனக்கு மரியாதை செய்யப்பட காரணம் என்ன என வினவினார். இப்பொழுது யமன் கூறினார், ஓ முற்களா, என்னுடைய சேவகர்கள் இதற்கான காரணத்தை அறிய மாட்டார்கள். நீயும் கூட இந்த காரணத்தை அறிய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை பசு ஒன்றை தானம் செய்யும்போது நீ முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவரின் கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரித்து விட்டாய். நீ அந்த தானம் செய்தபொழுது கரிய நிற பசுவை தானம் தருகிறேன் என்ற பொருளில் கிருஷ்ணா அர்ப்பணம் என கூறினாய். பகவான் திருநாமம் ஆகிய கிருஷ்ணா என்பதை நாம மகிமை அறியாமல் நீ உச்சரித்து இருந்தாலும் அந்த கிருஷ்ண திருநாம உச்சாடன மகிமையால் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்துள்ளது என யமன் விளக்கி கூறினார். இப்பொழுது யமனுக்கும் முற்களனுக்கும் இடையில் நடந்த இந்த உரையாடலை அங்கு இருந்த நரகவாசிகளும் கேட்க நேரிட்டு விட்டது. கிருஷ்ணா என்ற திருநாம உச்சாடனத்தை அவர்கள் கேட்ட உடனேயே நரகத்தின் துயரங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. அவர்கள் துயருற்ற நரகமும் ஆனந்தம் தரும் சொர்க்கம் ஆகிவிட்டது. முற்களன் பகவான் கிருஷ்ணரை நினைத்து ஓ கிருஷ்ணா என உச்சரிக்கவில்லை. ஆனால் அந்த திருநாமத்தின் பலனை பெற்றுவிட்டான். அதுபோல யமனும் தனக்காகவோ முற்களனுக்காகவோ அல்லது நரகவாசிகள் நலனை கருத்தில் கொண்டோ கிருஷ்ணா என்ற அந்த திருநாமத்தை உச்சரிக்கவில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக கிருஷ்ணா என்ற திருநாமத்தை கேட்ட நாமபலன் ஏதும் அறியாத அந்த நரகவாசிகளும் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு சொர்க்கபோகத்தை பெற்றுவிட்டார்கள். அறிந்தோ அறியாமலோ எப்படி உச்சரித்தாலும் பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாம மகிமை இதுவே ஆகும். இந்த வரலாற்றை தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய திருமாலை 12ஆம் பாசுரத்தில் பாடியிருக்கின்றார். நமனும் முற்களனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் திருநாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னா அயர்ந்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவர்கின்றேனே. இப்பொழுது யம லோகத்திற்கு ஜனக மகாராஜா விஜயம் செய்த வரலாற்றை ஒருமுறை அனந்தசேஷன் விவரித்தார். இந்த வரலாறு ஹரி நாமத்தின் உயர்ந்த ஆற்றலை விளக்குவதாய் அமைந்து இருக்கின்றன. இந்த வரலாறு பத்மபுராணம் பாதாள காண்டத்தில் 18வது அத்தியாயத்தின் பதங்கள் 31.77 விளக்கப்பட்டு இருக்கின்றன. நீண்ட கால சீரிய வாழ்க்கைக்கு பிறகு ஜனக மகாராஜா யோக பயிற்சியால் தன்னுடைய ஜட உடலை விட்டுவிட்டார்.
மணிகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்த தேவலோக விமானம் ஒன்று உடனே அங்கு வந்து சேர ஜனக மகாராஜா அந்த விமானத்தில் ஏறி பயணித்தார். இப்பொழுது செல்லும் வழியில் அந்த விமானம் யமலோகத்தின் அருகில் வந்தது. பாவம் செய்தவர்கள் அங்கே ஏராளமான கொடிய நரகங்களில் துன்புற்று கொண்டு இருந்தார்கள். ஜனக மகாராஜாவின் உடலில் பற்ற காற்று அவர்கள் மீது வீசியதும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் மறைய மிக்க சுகத்தை அடைந்து விட்டார்கள். தங்களுடைய பாவங்களின் விளைவுகளால் துன்பக்கடலில் வீழ்ந்து கிடந்த அவர்கள் ஜனக மகாராஜாவின் சத்சங்கத்தை தொடர்ந்து வைத்து கொள்ள விரும்பியவர்களாய், ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இங்கிருந்து செல்லாதீர்கள். உங்கள் உடலை தொட்ட காற்று எங்கள் மீது பட்டதால் கொடும் துன்பத்தில் வாடிய நாங்கள் சற்று சுகமாக உள்ளோம் என பரிதாபகரமாக புலம்பி வேண்டினார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட ஜனக மகாராஜா கருணை கொண்டவராக, என்னை தொட்ட தென்றலின் தழுவலால் இந்த நரகவாசிகள் சற்று இன்பம் பெற இயலும் என்றால் நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன், இதுவே எனக்கு சொர்க்கலோகமாகும் என தனக்குள் நினைத்தவராக அந்த நரகத்தின் வாசலிலே தங்கிவிட்டார். சில காலம் கழித்து அந்த வாசலுக்கு வர நேரிட்ட யமராஜா மகா புண்ணியசாலியான ஜனக மகாராஜா மிக்க கருணையுடன் அந்த வாசலில் நின்று கொண்டு இருப்பதை காண நேரிட்டு விட்டது. யமராஜா புன்னகையுடன் ஜனக மகாராஜா இடம் கூறினார், ஓ மன்னனே, தாங்கள் சர்வ தர்ம சிரோமணி, தாங்கள் எதற்காக இங்கு வந்து இருக்கின்றீர்கள்? இந்த இடம் மற்றவர்களுக்கு துன்பம் இழைத்த பாவிகளுக்கு ஆனது. புண்ணிய செயல்கள் செய்த தங்களை போன்றோர் இங்கு வருவது கிடையாது என ஆச்சரியத்துடன் வினவினார். தொடர்ந்து யமராஜா கூறினார், ஓ தன்னுடைய சொல், செயல் மற்றும் நினைப்பால் ராமபிரானை நினைக்காதவர்களை நரகத்தில் எரிந்து வேக வைத்து இருக்கின்றேன். அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமியின் பதியான பகவான் விஷ்ணுவை நினைத்தவர்கள் விரைவில் வைகுண்டம் செல்வார்கள். என்னுடைய சேவகர்கள் உங்களை போன்றோர்களை தலை நிமிர்ந்து பார்ப்பது கூட கிடையாது. ஆகையால் தாங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு உடனே நீங்கி உங்களுடைய புண்ணிய செயல்களின் பலனை அனுபவிக்கச் சென்று விடுங்கள் என வேண்டிக் கொண்டார். இப்பொழுது யமராஜனின் வார்த்தைகளை கேட்ட ஜனக மகாராஜா மிக்க கருணை கொண்டவராக, ஓ இவர்கள் மேல் கொண்ட பரிதாபத்தால் நான் வைகுண்டம் செல்லப் போவது கிடையாது. நரகத்தில் இவர்கள் இருந்தாலும் என்னுடைய உடலை தொட்ட காற்று அவர்கள் மேல் படுவதால் சற்று சுகம் காண்கின்றார்கள். இவர்கள் நரகத்தில் உள்ள இவர்கள் அனைவரையும் தாங்கள் விடுவித்து விட்டால் நான் மகிழ்ச்சியுடன் வைகுண்டம் செல்கின்றேன் என்று கூறினார் அவர். இதனை கேட்ட யமராஜா நரகத்தில் உள்ளவர்களை ஒவ்வொருவராக சுட்டிக்காட்டி அவர்கள் செய்த கொடூர பாவங்கள் என்ன என்ன என்பதை ஜனக மகாராஜாவிற்கு விளக்கி கூறி பின்னர் அமைதி ஆகிவிட்டார். இதையெல்லாம் கேட்ட ராமபிரானின் தூய பக்தரான ஜனக மகாராஜா கண்களில் நீர் தழும்ப, ஓ எவ்வாறு இந்த பரிதாபத்துக்கு உரிய ஜீவன்கள் நரகத்தில் இருந்து விரைவில் விடுபட்டு மகிழ்ச்சியை அடைய முடியும் என யமராஜனிடம் வினவினார். இதனை கேட்ட யமராஜா, ஓ இவர்கள் யாரும் பகவான் கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை வழிபட்டது கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீக லீலைகளை என்றும் கேட்டதும் கிடையாது. பின் எவ்வாறு அவர்கள் நரகத்தில் இருந்து விடுபட முடியும்? ஓ மா மன்னனே, இவர்கள் மகா பாவிகளாக இருந்த போதிலும் இவர்களை நரகத்தில் இருந்து விடுவிக்க தாங்கள் விரும்பினால் தங்களுடைய கீழ்கண்ட பக்தி செயலின் பலனை அவர்களுக்கு அளித்து விடுங்கள். ஒரு முறை தாங்கள் காலையில் எழுந்தவுடன் சகல பாவங்களையும் அளிப்பதால் மகா பாப ஹரா பிதா என்று அழைக்கப்படும் பகவான் ரகுநாதரை தியானம் செய்தீர்கள். மேலும் தூய உள்ளத்துடன் ராமா ராமா என்று உச்சரிக்கும் செய்தீர்கள். இந்த பலனை நீங்கள் அவர்களுக்கு அளித்துவிட்டால் அதை பெறும் அவர்கள்
அனைவரும் நரக வாசத்தில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் என பதிலளித்தார். இதனை கேட்ட ஜனக மகாராஜா, ஓ என்னுடைய பிறப்பில் இருந்து ரகுநாதரை வழிபட்டதன் பலனால் இவர்கள் அனைவரும் நரகத்தில் இருந்து விடுதலை பெறட்டும் என கூறினார். உடனே நரகவாசிகள் அனைவரும் நொடியில் துன்ப நிலையில் இருந்து விடுபட்டு தெய்வீக உடலை பெற்றுவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ஓ மன்னனே, தங்கள் கருணையால் நொடியில் துன்பகரமான நரகத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டு விட்டோம். இப்போது பரமபதம் பெறுவோம் என நன்றி கூறி ஆன்மீக உலகத்திற்கு சென்று விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.